Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹோல் வீட் ஜாம் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்றதான். இது கிட்ஸோட ஃபேவரட்டான பிஸ்கெட் ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்தால் தான் நம்மளுக்கு க்ரீம் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கூடவே இப்போது 1/3 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ப்ரௌன் சுகரில் அந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்காது அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். இப்போது பட்டரையும் சுகரையும் இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீம் பண்ணி விட்டுக்கணும். இதை லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ணிகிட்டே இருந்து ஹை ஸ்பீடுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கனாலே நல்லா ஃப்ளஃபப் ஆகி வந்துடும். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி கலர் பேல் எல்லோ கலரில் ஆனால் தான் நம்மளோட ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சீவில் ஒரு 1 கப் அளவுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஆஃப் த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம இதை நல்லா சீவ் பண்ணிக்கலாம். இதை சீவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் பிளெண்டரே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அதில் இருக்கிற ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் நல்லா வராமல் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் நீங்கள் பிசையும் போது கூட ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீட் பண்ண வேணாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து கொண்டு வந்துட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த ஃப்ளோர் நம்ம எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெதர் சாஃப்டாக டெக்ஸ்சர் இருக்கும். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா டோ, அதை இந்த மாதிரி போர்ஷன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு ஹோல் பண்ணி விட்டுருங்க. இதில் தான் நம்ம ஜாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணும்போது சைட்ஸில் நிறைய கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கிராக் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்அவாய்டபிள் தான். இருந்தாலும் அதிகமான கிராக்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிஸ்கெட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி, அதாவது ரொம்ப நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். ஸோ ஒரு பிஸ்கெட்டுக்கும் இன்னொரு பிஸ்கெட்டுக்கும் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நீங்கள் வச்சு பேக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு 1/4 கப் ஜாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழியில் ஃபில் பண்ணிவிட்டு இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஜாம் பிஸ்கெட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.